வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்குனர் ஆதித்யதர் அவரோட இயக்கத்தில் ரன்வீர் கபூர், சாரா, தமிழ் நடிகரான மாதவன் மற்றும் பலர் நடித்து 2025 டிசம்பர் மாதம் வெளிவந்த துரந்தர் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டினா ஏகப்பட்ட ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டினா சில பல கற்பனைகளை தூவியும் வந்து பார்த்துக்கிட்டினா இந்த படத்தை வந்து பார்த்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா அந்த இயக்குனருக்கு வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா இதெல்லாம் எடுத்தால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சு எடுத்திருக்கா. அதுக்காண்டியே வந்து பார்த்துக்கிட்டினா அந்த இயக்குனருக்கு வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணுங்க. படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டினா பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்துக்கிட்டினா யோசிக்காத ஒரு கதை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாகிஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டினா ஏகப்பட்ட தீவிரவாதிகள் வந்து பார்த்துக்கிட்டினா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா நிறைய வந்து பார்த்துக்கிட்டினா அசம்பாவிதம் நடக்கிறாங்க. அப்படி அசம்பாவிதம் பண்ணுறவங்கள அவங்க நாட்டிலே வந்து பார்த்துக்கிட்டினா உளவாளியாக போய் அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்துக்கிட்டினா காலி பண்ணுற ஒரு துரந்தர், ஒரு உளவாளி, இந்திய உளவாளி அங்கே போய் எப்படி வந்து பார்த்துக்கிட்டினா அந்த நாட்டில் இருக்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ண அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ரன்வீர் கபூர் மனுஷன். இந்த படத்துக்கானே பார்த்துக்கிட்டினா உடம்பை வந்து பார்த்துக்கிட்டினா அந்தளவுக்கு ஃபிட்டாக வச்சுருக்கா அப்படிங்க, சூப்பராக எடுத்திருக்கா. அதாவது ரன்வீர் கபூர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் கிடையாது, ஒரு தூக்கு தண்டனை கைதி. அவர் வந்து பார்த்துக்கிட்டினா என்றைக்குமா சாகலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அவரை காட்டியிருக்காங்க. சாக போகிற ஒரு ஆளை வந்து பார்த்துக்கிட்டினா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு உளவாளியாக பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே வந்து பார்த்துக்கிட்டினா ஆட்சியை பிடிக்கணும். அதாவது அங்கே இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூது அனுப்பிக்கிட்டே இருக்கணுங்காண்டி அவர் அனுப்புகிறாங்க. அவர் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா மியூசிக். மனுஷன் மியூசிக் பேர் எனக்கு அவர் பேரில் தெரியல, ஏன்னா எல்லாமே இந்திய பேரில் இருக்கனால அவர் பேர்லாம் சொல்ல முடியல. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா மியூசிக்குங்க. அதுவும் அந்த வில்லனை வந்து பார்த்துக்கிட்டினா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு 40வது நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும், அந்த பாலைவனத்தில் ஆடுற மாதிரி. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டினா வேறு லெவல் மியூசிக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா சூப்பராகவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் பின்னணி இசையும் வந்து பார்த்துக்கிட்டினா சூப்பராகவே இருக்குங்க. பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, சண்டை காட்சிகளில் வரும்போதும் சரி, அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா அற்புதமாக போட்டிருக்கா. அந்த படத்தோட இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர் மாதவன். அவர் மாதவன் தான் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்துக்கிட்டினா அவரை அப்படி மேக்கப்பில் காட்டியிருப்பாங்க. மாதவன் வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, போக போக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் மாதவன் அப்படிங்கிறது. ஆனால் அவருக்கு டப்பிங் வந்து பார்த்தா சரியாகலை. அதுக்கு அவரோட வாய்ஸ்லேயே பேசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மாதவனை வந்து பார்த்துக்கிட்டினா யூஸ் பண்ணுறது சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் இன்னமும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டினா இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி சாரா, இந்த படத்தை தெய்வ திருமகளில் சின்ன குழந்தையாக பார்த்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டினா ரன்வீர் கபூருக்கே வந்து பார்த்துக்கிட்டினா ஹீரோயினாக இருக்காங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. அவங்களோட நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டினா பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சிலவங்களுக்கு படத்துக்கு ஹீரோயின் தேவைங்க இருக்கான்னு பார்த்து போட்டிருக்காங்க. அவங்க நடிப்பு வந்து பார்த்துக்கிட்டினா மிதமிஞ்சிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் ஏகப்பட்ட ரியல் இந்த மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதல், அப்புறம் நாடாளுமன்ற நடந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு ஏகப்பட்ட ரியல் இன்சிடென்ட் வந்து பார்த்துக்கிட்டினா அப்படியே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டினா இப்படிலாம் வந்து பார்த்துக்கிட்டினா யோசிக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டினா அரசியல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தா இந்த படத்தில் உள்நாட்டு அரசியலை தெளிவாக காட்டியிருப்பாங்க. அரசியலுக்குள்ள எந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவை பழி வாங்கினா எந்த அளவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் வேறு பக்கம் தயாரித்தது பாகிஸ்தான் மூலிமா வந்து எப்படிலாம் உள்ளே வருது, எந்தெந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டினா பாகிஸ்தான் ஆளுங்க இங்கே வரியாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரியல் இன்சிடெண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்து பார்த்தா காட்டியிருப்பாங்க. அதுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டினா அந்த படத்துக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா வில்லன். அவரை பேச பார்த்தாவே இது தப்பாக கொடூரமான வில்லன் இருந்தால் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா வில்லத்தனத்தோட உச்சியில் இருக்கா அப்படிங்க. ஒரு ஆளாக வந்து பார்த்துக்கிட்டினா அந்த இடக்கடை வச்சு அடித்து கொள்ளுவார் பாருங்க. ஐயோ அப்பப்பா, அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா வெறித்தனமாக எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமாகவும் இருக்கும், ரியாலிட்டிக்காகவும் எடுத்திருப்பாங்க. ஒரு வில்லனாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லத்தனத்தோட உச்சியில் இருக்கா அப்படிங்க. அவர் அந்த அளவுக்கு செம்மையாகவும் நடிச்சிருக்கா. மற்றபடி இன்னொரு பெரிய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. அவருக்கு செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ரோல் இருக்குது.
அவரை. ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்துக்கிட்டா நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லியோ படத்தில் வருவார்ல விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவா, எனக்கு ஒரு பேர் டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. அதனால சொல்கிறேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸுக்காக நடிச்சிருப்பாப்படி. சூப்பராகவே வந்து பார்த்து நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா செம்மையாகவே இருக்கிறனால ரியாலிட்டிக்காக பண்ண முடியும் நம்மளால். படத்தில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு இதை விட கொடூரமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நான் படத்தை பார்க்கல. ஸோ அதனால் செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ வரும். மறக்காம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.